அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணியே என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அளித்த பேட்டி அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியாக இல்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் என்று திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2 ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி. தொடர் தோல்வியை அந்த கூட்டணி அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றும், இந்த தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அளித்த பேட்டி என்பது அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியானதாக இல்லை என்றும், அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது. ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக கூட அவர்கள் உறுதி அளித்தார்கள். ஆனால் நீட் தேர்வை, இந்திய இணைப்பை, மும்மொழி கொள்கை, வக்ஃப் சட்டம் எதிர்ப்பதாக சொல்கிறது அதிமுக. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்தியதாக சொல்கிறது அதிமுக. இவையெல்லாம் இவர்களுடைய குறைந்தபட்சம் செயல் திட்டத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். மேலும் இதை எதை பற்றியும் உள்துறை அமைச்சர் பேசவில்லை. அதிமுக தலைமையும் அவர் பேச அனுமதிக்கவில்லை. மாறாக திமுகவையும் திமுக அரசையும் என்னை விமர்சிப்பதற்கு மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் என்பதை பார்த்தவர்கள் அறிவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்காக களத்தில் நிற்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், ஆனால் அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இது அத்தனைக்கும் எதிரானது. பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமையை டெல்லியிடம் அடமானம் வைத்துவிட்டு தமிழ்நாட்டை பாழாக்கியவர் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விதமான பிரச்சனைகள், குறிப்பாக நீட் தேர்வு விவகாரம், அதை திசை திருப்பக்கூடிய நிகழ்வுகள், அதே போன்று இதற்காக உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் உட்பட பல்வேறு விவரங்களை சுட்டிக்காட்டியிருந்தாலும் அதற்கெல்லாம் பதிலை ஒன்றிய அமைச்சர் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிறதாக, மருத்துவ கல்வியை காப்பதற்கு சொல்லப்படுவதாக உள்துறை அமைச்சர் அறிவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கன்னடத்துக்குரியது என்றும், இது மணிப்பூர் அல்ல தமிழ்நாடு தான் என்பதை உள்துறை அமைச்சருக்கு நினைவூட்டுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 1.5 ஆண்டுகளாக அங்கு படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான விஷயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய ஒரு சூழ்நிலையில் தமிழ் ஒழிக்க இந்தி, தமிழர்களது வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சதித்திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க தொகுதி மறைவரை என திட்டமிட்டு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கிறது பாஜக தலைமை. அந்த நிலையில் தான் பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது. இருந்தாலும் பாஜக தனியாக வந்தாலும், எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாகவும், சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் அந்த அறிக்கையில் விரிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அன்புச்செல்வன், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நேற்றைய தினத்திலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் பல கருத்துக்களை முன்வச்சிட்டு வராங்க. இந்த சூழல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. அவர் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக எதை பார்க்கலாம்? குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் குறித்ததற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீட் தேர்வை பற்றி ஊடகவியலாளர்கள் திரும்ப கேள்வி எழுப்பிய போதும் கூட அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை. நீட் தேர்வு சரியானது என்றாவது தனது வார்த்தைக்கு வார்த்தை அவர் வைத்திருக்க வேண்டும். மாறாக நீட் தேர்வு எதிர்ப்பு திசை திருப்புவது என்றதை மட்டும்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஒரு உள்துறை அமைச்சகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது என்பதை வாய்க்கு வந்தபடி எப்படி பேச முடியும் என்றதற்காகத்தான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
இதுவே மணிப்பூரையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான புள்ளி விவரங்களும் அவருக்கு இருக்கும். ஆக அதிமுகவுடன் ஒரு கூட்டணி என்ற நிலைப்பாட்டை வைத்ததற்கு பின்பாக அவர் வைக்கக்கூடிய ஒரு பதவிக்கு தகுந்த மாதிரி அவர் பேசவில்லை என்பதையும், அதிமுக கூட்டணி ஒரு அடிமை கூட்டணி என்பதை பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றிய உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் என்றும் தான் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்றும், பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டு, அவரது கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது பேச தகுதியான வார்த்தையா ஊழல் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தான் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறாகத்தான் அதிமுக கூட்டணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.